சுவிஸ் மட்டுமல்ல, இப்பொழுது கனடா கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்து வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள். செய்யணுமோ செய்யலைன்னா அந்த காசு கொடுக்க மாட்டேன். பிரித்தானிய ஒன்றியத்தின் நிர்வாக அதை எவ்வாறு உயர்த்துவது என்பதுதான் இப்போ பிரச்சனைக்குரிய விடயம். அந்த அறிக்கை நம்ம வீடு இருக்கு வாங்க. உப்புக்களை குளத்தை ஆழமாக்குவதற்குரிய ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்ற உறவுகளுக்கு அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நான் நிற்கக்கூடியது வந்து புங்குடுதீவில் நிற்கிறேன். புங்குடுதீவு பகுதி அங்கால நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கடற்கரை எல்லாமே இருக்குது. இன்றைக்கு என்ன விஷயம் மேனிஞ்ச வந்தனாண்டா சிறப்பான சில விஷயங்களை வந்து இந்த காணொலியூடாக தொகுத்து தருவதுதான் இந்த காணொலி. பின்னால் கூட ஒரு புங்குடுதீவினோட ஒரு அடையாளம், பெருக்கு மரம் எப்படி புங்குடுதீவில் ஒரு அடையாளமாக இருக்குதோ அதே மாதிரி புங்குடுதீவில் இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சக்கூடு, இதுவும் வெளிச்ச வீடு, இதுவும் வந்து ஒரு அடையாளமாகத்தான் இருக்குது. இது சம்பந்தமாக எல்லாம் காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். அதையும் தாண்டி இந்த ஊரை நேசிக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகளுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய பல்வேறுபட்ட விதமான முயற்சிகள், என்னென்ன விஷயங்கள் ஊரில் செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் தங்களுடைய ஊரை வந்து அவர்கள் ஊரையும் ஊர் மக்களையும் வந்து செழிப்பாக வச்சிருக்கணும் என்று நினைக்கணும் என்ற தொடர்பாக எல்லாம் இந்த காணொலி இருக்குது. உண்மையாகவே பலரும் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்துக்கு போயிட்டு ஊர் சம்பந்தமாக யோசிக்கிறது, இல்லாட்டி ஊருக்கு எதுவும் செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் என்று நினைக்கிறதெல்லாம் ஒரு கணிசமான ஆக்கள் தான். அப்படி இருக்கைகளை வந்து இந்த தீவு பகுதியை பொறுத்தவரையில் அதிகளவான மக்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறோம். உண்மையாகவே ஈழத்தில் இருக்கக்கூடிய இல்லாட்டி வடமாகாணத்தை பொறுத்தவரையில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்து வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், அவர்களுடைய இந்த ஒரு உதவிகள் இல்லாட்டி அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயற்பாடுகளால் தான் ஓரளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய வறுமை நிலை மக்கள் இல்லாட்டி ஊர்கள் பிரதேசங்கள் எல்லாமே எழுச்சி அடைஞ்சு கொண்டிருக்கு. அப்படித்தான் இன்றைய நாளிலையும் இங்கே இடம்பெறக்கூடிய செயற்பாடுகள் எல்லாமே அமைய போகுது. குறிப்பாக நாங்கள் இப்பொழுது புங்குடுதீவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நயனாதீவுக்கு போகக்கூடிய வீதி, புங்குடுதீவை தாண்டி தான் நாங்கள் நயனாதீவுக்கு பயணம் செய்யணும், குறிகட்டுவானுக்கு. அப்படியாக இப்பொழுது காலை பொழுதில் புங்குடுதீவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இனிமையான ஒரு காலை பொழுது இந்த மழையெல்லாம் விட்டு ஓய்ந்ததுக்கு பிறகு இந்த புங்குடுதீவு பக்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். டித்வா புயல் நேரம் இந்த வீதியால் பயணிக்கைகள் அந்த காற்றினுடைய வேகம் காரணமாக கடல் நீர் வந்து வீதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே பதிவேற்றி இருந்தான். அப்படியாக இப்போது ஒரு இனிமையான பொழுதுல வந்து இந்த பயணம் அமைந்து கொண்டிருக்குது, நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் ஒரு குளிர்ச்சியான காலநிலை இருக்குது இங்கே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில். வளமையாக இந்த வீதியில் நாங்கள் பயணிக்கும் பொழுது அங்கே பானாவோடைய சிவனுடைய அந்த ராஜகோபுரத்தை தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பனிமூட்டம் இருக்கிறபடியால் அந்த கோபுரத்தினுடைய காட்சியை வந்து இந்த நாளில் பார்க்க முடியாமல் இருக்குது. அப்படியாக தொடர்ந்து நாங்கள் புங்குடுதீவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். மற்ற இடங்களுக்கு பயணிக்கிறத விட இந்த தீவக பகுதியில் பயணிக்கல ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கும். கடற்கரைகள் சூழ்ந்த பகுதியாகவும் ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படித்தான் நீங்கள் பாருங்கள், இந்த அருகில் நடுவில் இரண்டு பக்கமுமே தண்ணி நிற்க நடுவாக நாங்கள் போய்க்கொண்டிருக்கோம். இது கொஞ்சம் வெள்ளத்துக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தண்ணி. அப்படியாக இங்கால கடல் நீர் என அங்கே நீங்கள் பார்க்கலாம். புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த வரவேற்பு வளைவு, அந்த மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது, அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்களா அந்த இடத்துல. அப்படியாக இந்த புயல் நேரம் வரும்பொழுது நான் பார்த்து ஒரு கவலை அடைந்தபடி என்றால் இந்த வீடுகள் முழுவதுமே நீரில் மூழ்கிருக்கக்கூடிய காட்சி. வீதியோரமாக கரையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25 வீடுகள் இந்த இடத்துல இருக்குது. அவங்க நீங்கள் பார்க்குறீங்கள் அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு முழுவதுமே அந்த வீட்டை சூழ்ந்து வந்து நீர் நிற்கக்கூடிய அந்த காட்சி. இந்த வீடு கட்டி இருக்கக்கூடிய இடம் பிள்ளையா இல்லாட்டி கட்டப்பட்ட விதம் பிள்ளையா என்பது வந்து தெரியல. இது சம்பந்தமாகத்தான் இன்றைய நாளில் புலம்பெயர் தேசத்து உறவுகள் அதோட இங்கே இருக்கக்கூடிய புங்குடுதீவு வாழ் மக்கள் எல்லாருமே இணைந்து அந்த மக்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரும் முகமாக இல்லாட்டி அவர்களுக்கு ஓரளவேனும் பாதுகாப்பான ஒரு முறையை கொண்டு வரும் முகமாக பல செயற்பாடுகளை வந்து செய்வதற்காகவும் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கணும். அது சம்பந்தமாகவும் தொடர்ந்து இந்த காணொலியில் வரப்போது அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. அந்த வீடுகள் வந்து மழை விட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு 10 நாட்கள் ஆகியும் அந்த புயலினுடைய தாக்கம் ஓய்ந்ததுக்கும் பிறகும் கூட அந்த மக்கள் இப்பவும் வெள்ளத்துக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும். வெளியால் வரணுமெண்டா வெள்ளத்துக்கெல்லாம் இறங்கி கால் வைக்கணும். எதன் செயற்பாட்டுக்கு வெளியில் வந்து உள்ளுக்கு போகணுமென்றாலும் அதே மாதிரி தான். அப்படியாக இங்காலையும் 2 வீடுகள் இருக்குது. அந்த நிலைமையும் பார்க்குறீங்க. இவற்றுக்கு எல்லாமே தீர்வை காணும் முகமாக இல்லாட்டி இவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் முகமாக தான் இந்த காணொளி விஷயங்கள் அமையுது. அதில் நீங்கள் இந்த பார்க்கலாம் பாருங்க, சிறுவர்கள்
கையில் புத்தக கொப்பியோட அந்த தம்பியோருடன் டியூஷனுக்கு போயிட்டு இல்லாட்டி மேலதிக வகுப்புக்கு அங்கே போயிட்டோ அங்கே தண்ணிக்குள்ளால் நடந்து தான் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடிய அந்த காட்சியும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தும் உண்மையாகவே சிறுவர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து தொற்று நோய்கள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்றை கொண்டு வரணுன்றதுக்காக இவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு குளம் உண்டு, உப்புவழி குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் ஒன்று இருக்கின்றது. அந்த குளத்தின் ஏதாவது மேம்பாடுகள் செய்து அந்த குளத்தை பெருப்பித்து இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய நீரை அங்கே கொண்டு போகக்கூடிய வசதி செய்து இல்லாட்டி அந்த குளத்தினை ஆழப்படுத்தி ஓரளவு ஆழப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு போய் அவர்களுடைய வீடுகளுக்கு அருகிலே போட்டு அதுக்கேற்ற மாதிரியான வழிமுறைகளை ஏதாவது செய்ய முடியுமா என்பது சம்பந்தமான ஒரு முயற்சிக்காக இந்த இடத்துல வந்து இன்றைய நாளில் ஒன்று கூடுகிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் 25 வீட்டு திட்டத்தையும் பார்வையிட்டு அதன் பின்னர் இந்த உப்புக்களி குளத்தையும் பார்வையிட வந்திருக்கின்றோம். இதை பார்வையிடுவதற்கு முக்கிய காரணம் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தீர்ப்பாய உறுப்பினர் பரமலிங்கம் மயூரன் அவர்கள் தன்னுடைய நிதி பங்களிப்பை பயன்படுத்தி இந்த வேலை திட்டத்தை அவருடைய சகோதரன் தம்பா அவர்களோடு தொடர்பு வைத்து இந்த வேலை திட்டத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தார். அதனை இன்றைய தினம் பிரதேச சபை உறுப்பினர் சஞ்சீவன், லண்டன் பிரித்தானிய ஒன்றிய செயலாளர் என்ஜினியர் மோகனசுந்தரம் அவரையும் அழைத்து இந்த திட்டத்தை பார்வையிடுவதற்காக வருகை வந்தபோது 25 வீட்டு திட்டத்தை பார்த்தோம். அந்த வீட்டு திட்டத்தை பலர் பல்வேறு கோணங்களில் ஆராய்கின்றார்கள். ஆனால் அதை எவ்வாறு உயர்த்துவது என்பதுதான் இப்போ பிரச்சனைக்குரிய விடயம். சிலர் பரமலிங்கம் மஜூரன் அவருடைய கருத்தின்படி அந்த வீட்டை ஒரு சில வீட்டை தன்னுடைய முயற்சியினால் பத்திரிப்பையும் உயர்த்தி கோப்பு சதத்தையும் உயர்த்தி அவருடைய பங்களிப்போடு தன்னுடைய பங்களிப்பையும் செய்து அதனை எடுத்துக்காட்டாக முதல் செய்வோம் என்று அவருடைய சகோதரன் தம்பா அவர்களிடம் கூறியிருக்கின்றார். அவரும் அந்த விடயத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். ஆனால் முழு வீட்டையும் எங்களால் அவ்வாறு செய்ய முடியாது, ஆரம்பத்தில் ஒரு சில வீட்டை அவ்வாறு செய்து பார்ப்போம் என்ற ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள். அதேபோன்று இந்த உப்புக்களி, அதாவது முதலாம் வட்டார பிரதேசத்தில் இருக்கின்ற உப்புக்களியை வந்து பார்வையிட்டோம். இது எமது கமத்தொழில் சேவை நிலையத்தில் ஒரு பதிவு செய்யப்பட்ட குளமாக இருக்கின்றது. அதற்கு முன்பு அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. சிறிது வேலைகள் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது அந்த கள்ளிக்காட்டுக்கு போகிற பாதை, அதாவது மீன் சந்தையிலிருந்து கள்ளிக்காட்டுக்கு செல்கின்ற பாதையை மிகவும் உயரம் குறைந்த பாதையாக இருப்பதனால் இதில் தேங்குகின்ற நீர் மறுபடியும் எங்களுடைய கிராமத்துக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஆகவே இந்த குளத்தை ஆழமாக்கி அதில் வருகின்ற மண்ணை இங்கால பகுதியிலும் ஒரு அணைக்கட்டாக கட்டி இதனுடைய முடிவிடத்திலே ஒரு துரிசு ஒன்று அமைத்து அந்த துரிசின் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு நீருக்கு மேல் வரும்பொழுது அந்த நீரை மீண்டும் கள்ளியாத்தினோடு இணைக்கப்பட்டு மேலதிகமான நீரை கடலுக்கு செல்வதற்கான ஏற்ற ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்று இவர்கள் விரும்புகின்றார்கள். அந்த அடிப்படையில் பிரதேச சபை உறுப்பினர் அவர்கள் திருவாளர் சஞ்சீவன் அவர்கள் இளம் துடிப்பானவர். அவர் தன்னுடைய முயற்சியின் காரணமாக இந்த வேலை திட்டத்தை முழுமையாக தான் அதை என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்து தீர்ப்பாய ஒன்றியத்துடைய தம்பி பரமலிங்கம் மஜூரனோடும் தொடர்பு கொண்டு அவருடைய சகோதரன் தம்பா அவர்களோடும் தொடர்பு கொண்டு அதற்கேற்ற ஒழுங்குகளை செய்வதற்காக முன்வந்திருக்கின்றார்கள். அந்த வேலை திட்டத்தை இன்று இந்த மழை நேரத்தில் பார்வையிட்டது என்று பலர் குறை கூறுவார்கள். ஆனால் இந்த வேலை திட்டமானது எதிர்வரும் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் தான் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்து கொண்டு அடுத்து இவர்கள் கூறுகின்றார்கள், இதில் வருகின்ற மண்ணை அந்த 25 வீட்டு திட்டத்தை உயர்த்துவதற்காக முழு பகுதிக்கும் மண்ணை போட முடியாது. அந்த வீடு இருக்கின்ற பகுதியை சுற்றி ஓரளவுக்கு உயரமாக்குவதற்கான மண்ணை
போடுவதற்கும் இந்த மண்ணை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை அவர்கள் பிரதேச செயலருடனும் ஏனைய பிரதேச சபைகளுடனும் கலந்து ஆலோசித்து இதனை இந்த மண்ணை அங்கே பயன்படுத்துவதற்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்ய இருக்கின்றார்கள். அதற்கான செலவுகள் வரவுகளை அவர்கள் கணக்கிட்டு அதை அவருடைய சகோதரன் தம்பா அவர்கள் அவருக்கு அதனுடைய திட்டத்தினுடைய வரவு செலவை அனுப்புவார். அதனை அணுகி அவர்கள் அதற்கான முடிவு எடுப்பார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இது அனைத்தும் ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்ற உறவுகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இவர்கள் இங்கு இதனை ஒரு வீடியோவாக அமைத்து இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இங்கு வருகை வந்திருக்கின்ற பிரித்தானிய ஒன்றிய செயலாளர் இன்ஜினியர் மோகனசுந்தரம் அவர்கள் பல வேலை திட்டங்களை இங்கு செய்திருக்கின்றார்கள். பிரித்தானிய ஒன்றியத்தின் சார்பாக பாடசாலை கட்டடங்கள், வேறு திருத்த வேலைகள், முன்பள்ளி போன்றவற்றுக்கான உதவிகள் செய்வதற்காக பல திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள். அவரும் இந்த நேரத்திலே இங்கே வருகை வந்து இதனை பார்வையிட்டதன் மூலம் அவரும் சென்று எதிர்காலத்தில் பிரித்தானியாவில் உள்ளவர்களுக்கு இது சம்பந்தமான அறிவுரைகளை தம்பி மயூரன் அவர்களுக்கும் கூறி மற்றவர்களுக்கும் கூறி ஏதாவது செய்ய முடியுமானால் செய்து அதனை ஒரு சிறப்பான குளமாக ஆக்கி நன்னீரை சேகரிக்கும் திட்டத்திற்கு உதவும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அப்படியாக புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய உறவுகள் புங்குடுதீவை சொந்த இடமாக கொண்டு புங்குடுதீவு வாழ் புலம்பெயர் உறவுகளினுடைய நிதி பங்களிப்போடு வந்து அந்த செயற்பாடுகள் சில செய்ய போயினும் அந்த 25 குடியிருப்புகளிலும் வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு முடிவை நோக்கிய ஒரு தேடலாக அது அமைந்திருந்தது. அதையும் தாண்டி சில மக்களுக்கு வந்து வீட்டு திட்டங்கள் வந்து அவர்கள் அதை கட்ட முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் அரசாங்கம் ஆரம்பத்திலே நிதியுதவியை வழங்காது ஒரு அளவுக்கு கட்டியதன் பின்னர் தான் அந்த நிதியை வழங்குகின்றது. அதற்கும் கூட சில உறவுகள் உதவி செய்து ஆரம்ப நிதியை கொடுத்து கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமாக ஒரு வீட்டிற்கான நிதியை கொடுத்து இந்த முயற்சிகளை அவர்களுக்கான ஆரம்ப நிதியை கொடுத்து உதவி இருக்கிறார்கள். அந்த செயற்பாட்டை இப்பொழுது நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. வணக்கம். இன்றைக்கு வீடு இல்லாமல் இருந்தது. நாங்கள் வீட்டை வந்து பார்க்க வீட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி போய் கொண்டு இருந்தது. தண்ணி போய் கொண்டிருக்க நான் என்ன வந்து பார்த்துட்டு அண்ணாக்கு எடுத்து போட்டேன். இன்றைக்கு வீடு இல்லைன்னா வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்ல பல்ல காணி. அப்போ வீடு கட்டி கொடுக்க எங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் காசு போட்டு 7 வரி கல் வச்சு கொடுத்து கவர்மெண்ட் 15 லட்சம் காசு தந்தது. இப்போ வீடு நடந்துட்டு இருக்குது வேலை. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே அரசாங்க நிதிக்கு மேலதிகமாக இவர்களும் நிதிகளை கொடுத்து அந்த ஆரம்ப வேலைகளையும் தொடங்கி இப்பொழுது அங்கே வீடு கட்டப்பட்டு முடிவு நிலைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. ஆனாலும் நீ செல்லக்கூடிய இந்த வீதிகள் முழுவதுமே வெள்ளம் நிறைந்த வீதிகளாக இருக்குது, நீர் நிறைந்த வீதிகளாகத்தான் இந்த அவர்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய வீதியும் அமைஞ்சிருக்குது. மயூரன் தான் பரமலிங்கம் மயூரன் லண்டனில் இருக்குது. லண்டனில் இருக்கிறது 5 லட்சம் கொடுத்து ஆரம்பத்தில் கட்டுப்படுது. நாங்களாம் ஃபுல்லாக செய்கிறோம். வீடு செய்து கொடுக்குறோம். நாங்கள்லாம் சாமான் பறித்து வந்து 5 லட்சம் கட்டி 7 வரி வச்சு மண்பூர் ஃபுல்லாக வீடு வந்து கட்டி கொடுக்க மாட்டோம். நாங்கள் தான் மயூரன் தான் பங்களிக்கிறோம். அரசாங்கம் ஆரம்பத்தில் காசு கொடுக்க அவர் சில காசும் கொடுப்பாரு. அப்போ அவை வந்து இந்த அரசாங்கம் கேட்கணும்னா நீங்களும் கூட காசை போட்டு அத்திவரத்தை போட்டு கட்டி கொடுங்கோ ரெண்டு சொன்ன அப்புறம் நாங்கள் வந்து 7 வரி வச்ச அப்புறம் அவை 2 லட்சம் ரூபாய் காசு வந்தவை. அவை இந்த பங்களிப்பு வந்து நாங்கள் கட்டின கொடுத்த அப்புறம் பார்த்துட்டு செய்யணுமோ செய்யலைன்னா அவன் காசு கொடுக்க மாட்டேன். இப்போ செய்த அப்புறம் காசு செய்கிறோம்னு சொல்லி அந்த காசை வெளியே விட்டவை செய்ய சொல்லி நடவடிக்கை. கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் ரூபாய் கிட்ட முடியும் இந்த வீடு கட்டி முடியும். அரசாங்கம் 15 லட்சம் கொடுத்தா மிச்சம் நாங்கள் போட்டு தான் செய்யணும். அண்ணா மயூரன் போட்டு தான் செய்யணும். அதுக்காண்டி செய்திருக்கு. அதோட ரெண்டு வீடு கட்டியிருக்கிறோம். அதை விட நிறைய குளங்கள் வெட்டி இருக்கிறோம். மழை தண்ணியை சேமிச்சுக்கிறோம். நிறைய விட வீடு திட்டங்கள் வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஊருக்கு வேறு வீடு ஃபுல்லாக பள்ளம். அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியுமா இந்த வீடு இருக்கா. மற்றது வந்து இது வந்து சும்மா லோக்கல் ஆகணும்னு நாங்கள் செய்கிறோம். எல்லாம் முதுராக தான் போட்டுக்கிறோம். நிலையெல்லாம் எல்லாம் வீடு அடைக்க அந்த லோக்கல் தடி ஒன்றுமே போடல. எல்லாம் முதுராக தான். ரோட்டை விட நல்லா உயர்த்தி தான் கட்டியிருக்கு. இந்த இனி பெற மழை ஒன்று வராது. அவைகளுக்கு தண்ணி வராது. அதுக்கு அந்த வீடு சந்தோஷமாக இருப்பினாரு. தண்ணி வராண்டு சேச்சுக்கு தான் போயிருக்கிறாரு. அந்த சேச்சுலாம் போயிரு 4-5 வருஷமாக மழை பெஞ்ச காலத்துலேருந்து சேச்சுலாம் போயிருக்கிறாரு. வந்து பார்த்தோன்னா அவருக்கும் கையே இல்லாது அந்த ஐயாவுக்கு. அந்த இருக்கு நம்ம வீடு இருக்கு வாங்க.
இந்த இருக்கு முழு தண்ணி அடுப்பம் இருக்கா சரியா அப்படியே வீட்டுக்குள்ள தண்ணி நின்று உள்ளுக்குதான் வீடெல்லாம் ஓட்ட உள்ளாது அந்த பாதை நீ இல்லைன்னா கஷ்டமாக இருந்தால் டப்புன்னு ஓடி வந்து அடுத்த முறை கட்டித்தரோம்னு சொன்னாங்க. அப்படியே இந்த ரோட்டு போயின்னா மெயின் ரோட்டு வரும் ஃபுல்லாக தண்ணி தான் ஜனம் இருக்குது. இது பிரதேச செய்ய வேண்டிய வேலை இது ரோட்டு வேலை செய்கிறது இல்லை. அவை வந்து இந்த குளங்களை புனரம் வச்சு வேலை செஞ்சுட்டோம்னா செய்து கொடுக்கலாம். ஜனங்களை போனாலும் இப்படி தான் பள்ளிக்கூட உடுப்போட போய் வருது இந்த வெள்ளத்துக்கு இல்லை மழை விட்டு எத்தனை நாள் ஆகிட்டா இந்த வெள்ளம் இன்னும் பத்தே இல்லை இப்படியா நிற்கும் இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இந்த வெள்ளம் இப்படியே நிற்கும். அப்படியே ஜனம் இப்படி தான் போய் வருது இதுக்குள்ள. அதே மாதிரி அந்த அதுக்குள்ளே அந்த வீட்டு ஜனம் எல்லாம் அப்படி தான் பள்ளிக்கு போய் உள்ளோட போட போய் வருது. ஓ அதான் கிருமியால் வந்தோன்னே காலுக்கு வரணுன்னு வருத்தம் வந்துடும் அப்படியே. அதே போலவே இப்போ நீங்கள் முன்னர் பார்த்துருப்பீங்களா ஒரு வீடு வந்து முடிகிற நிலையில் வந்திருக்குது எல்லாம் செய்து கொடுத்து இவர்களும் அவர்களுக்கு காலணி உதவியாக இருந்து பல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இன்னும் ஒரு வீடும் இங்காலே அந்த ஆரம்ப நிதியை கொடுத்து உதவி அதன் பின்னர் அதன் செய்யக்கூடிய அந்த மேலதிக நிதிகளையும் கொடுத்து உதவி இந்த இடத்துல மற்ற இன்னொரு வீடும் வந்து முழுமை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. புங்குடுதீவு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா சொல்லியிருக்கக்கூடிய புலம்பெரிசில் இருக்கக்கூடிய உறவினருடைய நிதி பங்களிப்பில் வந்து இவை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது அதே மாதிரி அவர் கட்டி கொடுத்துக்கக்கூடிய ஒரு இரண்டாவது வீடு இந்த வீடு. இன்றைய தினம் இந்த அரச நிதியிலே கட்டப்பட்ட வீட்டை எமது பிரித்தானிய ஒன்றிய செயலாளரும் அதேபோன்று வர்க்ஷாப் நீர்ப்பாய குழு உறுப்பினர் பரமலிங்கம் மயூரன் அவர்கள் தங்களுடைய நிதி பங்களிப்பின் மூலம் அவருடைய சகோதரன் மயூரன் அவர்கள் முயற்சியினாலே இந்த வீட்டுக்கு அரச நிதியாக 15 லட்சம் ரூபா கொடுக்கப்பட்டது. இந்த வீட்டை பூர்ணமாக செய்ய முடியாமல் கஷ்டப்பட்ட வேளையிலே பரமலிங்கம் மயூரன் அவர்கள் ஆரம்ப நிதியாக 5 லட்சம் ரூபாயை கொடுத்து அதற்கான பத்திரிப்பை கட்டி பின்னர் அதனுடைய பணத்தை பெற்று வீட்டை ஓரளவு நிறைவு செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அரச நிதி 15 லட்சம் போதாத காரணத்தினால் மீதியாக ஏற்படும் செலவில் தன்னுடைய 5 லட்சத்தையும் கொடுத்து மேலதிகமாக வேறு சில உதவிகளையும் செய்து இதை பூர்ணப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றது அவருடைய ஆசை. இதை அவருடைய சொந்த நிதியிலே செய்வதனால அவரை நாங்கள் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, இங்கு 3 வீடுகளுக்கு இதே நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த 3 வீட்டுக்கு உரிய நிதியை அவர் தன்னுடைய பங்களிப்பின் மூலம் செய்து வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த வேலைகள் அனைத்தையும் அவருடைய சகோதரன் தம்பா அவர்கள் மேற்பார்வையோடு அவருடைய நிர்வாக கட்டமைப்போடு இந்த வேலைகள் யாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைவில் அந்த வேலைகள் நிறைவேறும் தருவாயில் இருப்பதையும் தெரிந்து கொண்டு தொடர்ந்தும் இடரில்லாது வாழ இறைவன் அருள்புரிய வேண்டும் என்றும் விரும்பி அப்படியாக அவர்களுக்கும் ஒரு புது வீடு வந்து அமைவதற்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். இப்படியான பாராட்டான முன்மாதிரியான செயற்பாடுகளை வந்து எல்லாருமே செய்யணும் என்ற எல்லாருமே செய்ய முடியுமா என்பதில் செய்யக்கூடியவர்கள் செய்ய முடிந்தவர்கள் இந்த விஷயங்களை செய்யணும். இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கு இல்லாதவர்கள் கொடுத்துதவினால் வந்து அவர்களும் ஓரளவிற்கு சமூகத்தில் வந்து ஓரளவுக்கு நிம்மதியாகவும் மன நிம்மதியோடையும் வாழக்கூடிய மாதிரியான ஒரு சூழலும் வந்தமையும். அப்படியாக புங்குடுதீவு என்று சொன்னாலே பெருக்கு மரம் ஒரு தனி அடையாளம். இப்பொழுது நாங்கள் செல்லக்கூடியதும் அந்த புங்குடுதீவில் இருக்கக்கூடிய பெருக்கு மரத்தை நோக்கி. ஈழத்திலே ஓரிரு இடங்களில் தான் இந்த பெருக்கு மரம் இருக்குது. இதனுடைய வரலாறு தொன்மையான பல வரலாறை கொண்டது. மரமும் கூட நான் முன்னே காணொலியில் கூட உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். எப்போ நாங்கள் பார்த்தாலும் ஒரு பிரமிப்பையும் பிரம்மாண்டத்தையும் தரக்கூடியது அந்த பெருக்கு மரம் அமைந்திருக்கிற சூழலும் அந்த பெருக்கு மரமும். அப்படியாக அந்த பெருக்கு மரத்தை கூட புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், குறிப்பாக சுவிஸில் இருக்கக்கூடிய பரமலிங்கம் ரஞ்சன் அண்ணா அவர்கள் இது அவர் முன்னர் இந்த அமைப்பொன்றிலே தலைவராக இருந்த காலத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அது ஒரு வேறு ஒன்றி மிக சிறப்பாக இந்த இடத்துல ஒரு சுற்றுலா தலமாக விருத்தி அடைந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் வந்து இப்பொழுது இந்த பெருக்கு மர பகுதி இருக்குது. நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இங்கே இப்பொழுது இந்த பெருக்கு மரம் சூழல் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றதை வந்து சென்று பார்க்கலாம். நான் முதல்ல சொன்னது போலயே
ஒவ்வொரு தரம் பார்க்கும் பொழுதும் பிரம்மாண்டம் இருக்கும். இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய மரம், இந்த மரம் இப்படி ஒரு மரம் இப்படி நிற்குதுன்றதெல்லாம் ஒரு எத்தனை ஆண்டுகள் இந்த மரம் இங்கே நிற்கும்ன்றதெல்லாம் ஒரு வியப்பை தந்து கொண்டே இருக்கும். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னுடைய பேர் மோகன சுந்தரம். பிரித்தானிய ஒன்றியத்தின் நிர்வாக அறக்கட்டளை உறுப்பினர். இன்னைக்கு உங்களோட இந்த புங்குடுதீவு ஊரின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த புங்குடுதீவினுடைய பெருக்கு மரத்தடியில் வந்து நிற்கிறீங்க. சொல்லுங்க. அந்த வீட்டு திட்டங்களை பார்த்து தம்பி மயூரன் அவர்களுடைய பங்களிப்பில் நடக்கின்ற வீட்டு திட்டங்களை பார்வையிட்டு போட்டு சண்முக மாஸ்டர், கவுன்சிலர், பிரதேச சபை உறுப்பினர் சஞ்சீவன், மற்ற நண்பர்கள்லாம் பார்வையிட்டு விட்டு இப்போ பெருக்கு மரத்துக்கு கிட்ட வந்திருக்கிறோம். பெருக்கு மரம் பொதுவாக வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய புங்குடுதீவு ஒன்றியத்தினால் ரஞ்சன் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு திட்டமாக பார்க்கப்படுகின்றது. அவருடைய காலகட்டத்திற்கு இது வந்து புனரமைக்கப்பட்டது. அதை வந்து இன்றைக்கு நாங்கள் பார்வையிட வந்திருக்கின்றோம். ரஞ்சன் அவர்களுக்கும் மயூரன் அவர்களுக்கும் இது தொடர்பாக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பேர் தர்மலிங்கம் சஞ்சீவ். நான் வேலனை பிரதேச சபையினுடைய உறுப்பினர். புங்குடுதீவு 25 வீட்டு திட்டம் மற்றது உப்புக்களி குளத்தை நாங்கள் முதலிலே சென்று பார்வையிட்டிருந்தோம். உப்புக்களி குளத்தை ஆழமாக்குவதற்குரிய கமல்நிலை சேவை திணைக்களத்துக்குரிய கடிதத்தினை நாங்கள் அண்மையிலே அனுமதிக்காக வழங்கி இருக்கிறோம். அந்த உப்புக்களி குளத்தை ஆழமாக்கி அந்த அணையை பெருப்பிப்பதன் ஊடாக மேலதிகமான நீரினை அங்கே சேமிக்க முடியும். அதே வேளையிலே அங்கே இருக்கின்ற மண்ணையும் வந்து அங்கே இருக்கின்ற வீடுகளிலே வீடை சுற்றி பரவக்கூடியதாக இருக்கும். மேலும் இங்கே 25 வீட்டு திட்டத்துக்கான அந்த உப்புக்களி குளத்தை ஆழப்படுத்துவதற்கு பிரித்தானியாவில் வசிக்கின்ற மாயிரன் தீர்ப்பாயற்ற குழும உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து அதனை செய்வதற்கு நங்கி இருக்கிறார்கள். இந்த வேளையிலே அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு புங்குடுதீவு நுணுக்கல் பகுதியிலே 2 வீடுகளை அரச நிதியிலே 15 லட்சம் நிதியிலே அந்த வீடுகள் கட்டப்படுகிறது. ஆனால் அதற்குரிய ஆரம்ப வேலையினை அந்த வீட்டு உரிமையாளர்கள் சொந்த நிதியிலே தாங்கள் கட்ட வேண்டும். அவர்களிடம் உண்மையிலே வறுமை கோட்டுக்கு இருக்கின்ற மக்கள் அவர்களை இனங்கண்டு மயூரன் அவர்கள், பிரித்தானியா வாழ்கின்ற மயூரன் அவர்கள் அந்த வீட்டினை கட்டுவதற்குரிய பத்திரிப்பு மற்றும் 5 வரி கட்டுவதற்குரிய ஆரம்ப நிதியினை 5 லட்சமாக 2 வீட்டுக்கும் வழங்கி இருக்கிறார். இந்த வேளையில் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு இப்போது நாங்கள் நிற்கின்ற இடம் பெருக்கு மரம் வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே மன்னார், நெடுந்தீவு, அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் புங்குடுதீவிலே இங்கே இந்த பெருக்கு மரத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனை புங்குடுதீவு சுவிஸ் ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு சொக்கலிங்கம் ரஞ்சண்ணா அவர்கள் தலைவராக இருந்த காலத்திலே இதனை புனரமைப்பு செய்து இன்று இது ஒரு தொல்லியல் திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புங்குடுதீவுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த விடயமாக காணப்படுகிறது. அண்மையிலே இங்கே காணப்படுகின்ற மரக்கன்றுகள் இங்கே நடப்பட்டிருக்கின்றது. அந்த மரக்கன்றுக்குரிய நிதி பங்களிப்பினை தீர்ப்பாய குழும உறுப்பினர்கள் மற்றும் மயூரன் அவர்கள் இணைந்து இதற்கான வேலையினை செய்திருந்தார்கள். எமது புலம்பெயர்ந்து வாழுகின்ற எமது அமைப்புகள் சரி, தனிநபர்கள் சரி, புங்குடுதீவினை முன்னேற்றுவதற்கு பலதரப்பட்ட வழிகளிலும் தங்களால் இயன்ற உதவினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கிருக்கின்ற எமது மக்களும் அந்த பயன்படுத்துகின்ற நிதியினை அல்லது அவர்கள் செய்கின்ற வேலை திட்டத்திற்கு பூரண திருப்தியை பெறுவதற்கு அவர்கள் அனைவரும் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும். நன்றி. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தம்பி. இன்னைக்கு திருப்பாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் நீங்களும் நடுவில் இங்கே சந்திக்கிறதா வளமை. இன்றைக்கு என்ன மாற்றங்கள், என்ன சிறப்பு? எங்களுக்கு என்னென்னா இப்போ இதில் அடிக்கடி எங்களுடைய பெருக்கு மரம் இருக்கிறத உலகத்தில் வாழ்கிற மக்கள் அனைவரும் பார்க்க வேணும்னு ஒரு விருப்பத்துக்காக அங்கே சுவிட்சில் இருக்கிற சுவிட்ச் சஞ்சன் அவர்கள் அடிக்கடி இந்த பெருக்கு மரத்தை பற்றி விளம்பரப்படுத்தி கொண்டிருக்க ஒரு எண்ணத்தோடு இப்போ பெருக்கு மரத்தின் நிலவரத்தை ஒரு காட்சி பொருளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கு தீர்ப்பாயத்தினுடைய வர்க்ஷாப் குரூப்பினுடைய பரமலிங்கம் மயூரன் அவர்கள் அண்மையிலே அவருடைய சகோதரர் மூலம் நிதி அனுப்பி இதில் 40 மரங்களுக்கு மேலாக நட்டிருக்கின்றார்கள். அதனை சுவிஸ் ஒன்றியத்தின் மூலம் அதை அனுப்பி இந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அதை தான் செய்த வேலையை நீங்கள் பார்வையிட வேண்டும். இது பற்றி வெளியே மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும்.
என்பதற்காக அவர் இப்பொழுது எங்களோட வந்திருக்கின்றார். அவர் இங்கே புங்குடுதீவில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னின்று செய்கின்ற ஒரு சமூக சேவையாளர். அந்த அடிப்படையில் அவருடைய சேவையை அவருக்கும் பாராட்டை தெரிவித்து கொண்டு இங்கு சுவிஸ் மட்டுமல்ல, இப்பொழுது கனடா, பிரித்தானியா போன்ற நாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் இந்த மரம் நாட்டுவதற்கான நிதியை வழங்கியிருக்கின்றார்கள். கனடாவில் தீபம் வழங்கியிருக்கின்றார், பிரித்தானியாவில் மயூரன் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதுபோன்று சுவிஸிலே பல்வேறு குடும்பங்கள் இதுக்கான நிதியை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் வரும்பொழுது இதை பார்வையிட்டு துப்புரவு செய்ய வேண்டும் என்ற எண்ணக்கருவோடும் வாழ்ந்து வருகின்றார்கள். இன்று வருகின்றவர்கள் இதை பார்வையிட்டு மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த யூடியூப் நிறுவனர் சுதர்சன் அவர்கள் தன்னுடைய அளப்பரிய பணியை இந்த இதிலே வந்து செய்து கொண்டிருக்கின்றார். இது பல தடவை இங்கு வருகின்றார். ஒவ்வொரு தடவையும் இந்த பெருக்கு மரத்தினுடைய பெருமையை அவரும் பறைசாற்றி கொண்டு தான் இருக்கின்றார் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த வேளையிலே எங்களை இங்கு அழைத்து வந்த தம்பி மயூரன் அவர்களுக்கும் நன்றியை கூறி, இந்த பெருக்குமரச் சூழலை ஒரு இயற்கை சூழலாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இங்கே வந்து மரங்கள் பல நாட்டப்பட்டிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ கடந்த 2-3 மாதங்கள் வரும்பொழுது சிறிதாக இருந்தவை இப்போ வந்து இங்கே வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்குறீங்க நீங்கள். உண்மையாகவே இந்த மரங்கள் அனைத்தும் இந்த இடத்துல வளர்ந்து ஒரு பெரு விருட்சமாக வரையில் வந்து அப்படி நாங்கள் ஒரு இயற்கையினுடைய அழகை வந்து அவ்வளோத்துக்கு ரசிக்கக்கூடியமாக இருக்கும். மரங்கள், அதே சமயம் அங்கே பறவைகள் வந்து அமரும் பொழுது எல்லாமே ஒரு இயற்கை நிறைந்த சூழலாக வந்து இந்த சூழல் மாற்றமடையும். அதற்காகத்தான் இவர்கள் இந்த இடத்துல வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை வந்து நாங்கள் உணரக்கூடியமாக இருக்கின்றது. அதே சமயம் ஒரு அழகிய கடற்கரையோடு அண்மையிலே இருக்கக்கூடிய இந்த பகுதி சுற்றுலாத்துறையாக மேம்பட்டு கொண்டு வரக்கூடிய பகுதி. இங்கே இருந்து நைனை நாகபூஷணி அம்மனுடைய அந்த ராஜகோபுரத்தை கூட நாங்கள் தரிசனம் செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே வரும்பொழுது கிடைக்கும். அப்படியாக அந்த பெருக்குமரச் சூழலையும் பார்வையிட்டு தொடர்ச்சியாக நாங்கள் பயணிப்பது இன்னும் ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி, அதுவும் ஒரு புங்குடி தீவினுடைய அடையாளமாக நீண்ட காலமாக ஒல்லாந்தர் காலத்தில் கூட நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் வந்து புங்குடி தீவில் இருக்கக்கூடிய மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லாட்டி உதவி தேவைப்படக்கூடிய விஷயங்களை அமைவதாக இந்த காணொளி அமைது. இப்பொழுது நாங்கள் போய்கொண்டிருப்பது வந்து இங்கே நீங்கள் அங்கே பார்ப்பது வந்து புங்குடுதீவு மத்திய கல்லூரி. புங்குடுதீவு மத்திய கல்லூரி வந்து இந்த புங்குடுதீவு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடசாலையாக இருக்குது. நிறைந்த மாணவர்களுடன் சிறந்த பெறுபர்களை தரக்கூடிய ஒரு பாடசாலையாக புங்குடுதீவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பாடசாலை. அதே சமயம் நாங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கக்கூடியது புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கண்ணகைபுரம் அந்த இடத்துக்குள்ளே போகிறோம். கண்ணகி அம்மன் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த பகுதி போகும் பொழுதே இன்னும் ஒரு ஆலயமும் இங்கே வாயில் பகுதியிலே விநாயக பெருமானுடைய ஒரு ஆலயமும் அங்கே இருக்கிறத வந்து தரிசிக்கக்கூடியமாக இருந்தது. அப்படியாக இப்பொழுது நாங்கள் வந்துட்டோம் இந்த புங்குடுதீவு கண்ணகி அம்மன் இருக்கக்கூடிய பலரும் வியந்து பார்க்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மனாக தற்பொழுது இருக்கக்கூடிய புங்குடுதீவு கண்ணகி அம்மனுடைய அந்த தூண்கள், அழகிய தூண்கள், கும்பாபிஷேகம் இடம்பெறும் வந்திருந்த மிக பிரம்மாண்டமான ஒரு சிறப்பான ஆலயமாக இருக்கும். வருடாந்த மகோற்சவம் எல்லாம் மிகச் சிறப்பாக இங்கே இடம்பெறுவதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இந்த புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே அந்த ஆலயத்திற்கு முன்னாலே இருக்கக்கூடிய வீதியாலே தொடர்ச்சியாக பயணிக்கும் பொழுது நாங்கள் ஒரு இடத்திற்கு போகிறோம். அங்கே போயிட்டு அது எது சம்பந்தமாக பார்க்கலாம். இப்பொழுது கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த அழகை நீங்கள் ரசிக்கலாம். அப்படியே ஆலயத்தினுடைய முன் வீதியால் அப்படியே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பதாகையை நாங்கள் பார்க்கலாம். புங்குடுதீவு வெளிச்ச வீடு. அந்த புங்குடுதீவு வெளிச்ச வீடு அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நோக்கி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரங்கள் வந்து இந்த புங்குடுதீவு வெளிச்ச வீட்டை நோக்கி போகணும். நிறைந்த பனை மரக்காடுகள் உண்டாங்க. நீங்கள் பாருங்கள், பனை மரக்காடே பறவைகள் கூட என்ற அந்த பாட்டு தான் உடனே ஞாபகம் வந்தது. எவ்வளவு பனைமரம் ஒரே இடத்துல நிற்கிது என்றதை பாருங்கள். யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு அடையாளமாக திகழக்கூடியது இந்த பனை மரம். அதே சமயம் இந்த பனை மரத்தில் இருந்து பல நன்மைகளை பெறக்கூடியவர்கள் இல்லாட்டி சொல்வார்கள் இந்த பனை மரத்தினுடைய வேர் வரை இந்த பனை மரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடலாம் என்று. இரண்டால் அவ்வளவிற்கு ஒரு சிறந்த நன்மைகளை தரக்கூடிய இந்த மரம் வந்து இந்த பனை மரம். அப்படியாக பயணம் செய்து இப்பொழுது நாங்கள் இந்த புங்குடுதீவினுடைய வெளிச்ச வீடு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம்.
இந்த புங்குடுதீவினுடைய வெளிச்ச வீடு கட்டப்பட்டது வந்து ஒல்லாந்தருடைய காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கடற்பயணங்களின் போது சமிஞ்சைகளை வழங்குவதற்காகவும் அந்த இடங்களை அறிவதற்காகவும் இந்த வெளிச்ச வீடு பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, அந்த கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுமானம் தான் வெளிச்ச வீடு. அது சிதைவடைந்த நிலையில் இருந்து பின்னர் அது புனரமைக்கப்பட்டு ஓரளவிற்கு புனரமைக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஆனாலும் இந்த இடத்தையும் ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும், இங்கேயும் மக்கள் வந்து பார்வையிட்டு செல்லக்கூடிய முறையில் வந்து ஏற்பாடுகள் வசதிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து இன்றைய நாளில் வந்து இங்கே வந்து இவர்கள் வந்து பார்வையிடுகிறார்கள். அதே சமயம் அந்த கிணறு கூட ஒரு பாலடை நிலையில் இருக்குது. அங்கே அது வெளிச்ச வீடு, அதற்கு முன்னாலே ஒரு பகுதி இருக்குது. இது எல்லாம் எதற்காக அமைத்தவர்கள் என்பது தொடர்பாக எனக்கு தெரியாது. வரலாற்று மூலமாக அது என்னென்ன குறிப்புகள் இருக்குன்றது தெரியலை, எதற்காக இது அமைக்கப்பட்டது என்று. ஆனால் அங்கே மேலே ஒரு மணி கட்டக்கூடிய ஒரு முறையில் வந்து அந்த இது இருக்குது. அப்படியாக வெளிச்ச வீடு வந்து இதுதான். பாதுகாக்கப்பட்ட தொல்பொரு சின்னங்கள். இது பழைய கட்டடமா? இந்த கட்டடம் பழைய கட்டடமா இல்லை இப்போ கட்டப்பட்டது? இந்த கட்டடம் ஆனால் உள்ளுக்கு இருக்கேன்னா அந்த பழைய கட்டமான உருவக்கல். இது முருவக்கல் தானே? மேலே ஏறி போகிற வசதி இல்லையா? சைட்டில் இருந்தபடி மேலே போகலாம். எங்க ஓரளவுக்கு திருத்தப்பட்ட நிலையில் வந்து வெளிப்பகுதிகள் வந்து சீமந்தாலை பூசப்பட்ட நிலையில் உள்ளுக்குள்ளே வந்து முருகக்கற்கள் இப்போவும் அந்த பழைய கட்டுமானங்களை கொண்ட கட்டிடம் வந்து உள்பகுதியில் இருப்பதை வந்து நீங்கள் இந்த காணொலியூடாக பார்த்துருப்பீங்க. அப்படியாக இந்த இடத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கோட புலம்பெயர் தேசத்து உறவுகளுடைய அவர்களுடைய எண்ணக்கருவுக்கு கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு காண்பிப்பதற்காக இது இந்த நாளில் காணொலியாக்கப்படுகிறது. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம். என்ன செய்ய போறீங்க? இன்றைய தினம் எமது புங்குடுதீவின் பெருமையை எடுத்து குடிக்கின்ற வெளிச்ச வீடு சம்பந்தமாக பார்வையிட வந்திருந்தோம். இந்த வெளிச்ச வீடானது இன்று நேற்று அல்ல, இது போர்த்துகீசியர்கள் அந்த காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தை பார்வையிடும் பொழுது தெரிகின்றது. ஆனால் இதனுடைய பயன்பாடு அக்காலத்தில் இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தொடர்பில் பத்த சேவை கப்பல் சேவைகள் நடைபெறுகின்ற போது அவை அந்த திசைகளை அறிவதற்காக பயன்படுத்துவதற்காக அக்காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். இன்று இந்த கட்டிடமானது தொல்பொருள் சின்னம் அடையாளம் விட்டுள்ளது. ஆகவே இந்த கட்டிடத்தை தொடர்ந்தும் பாவனைக்கேற்றவாறு மாற்ற வேண்டும் என்று இப்பகுதி பிரதேச சபை உறுப்பினர் திருவாளர் தர்மலிங்கன் சஞ்சீவன் அவர்கள் இதை எங்கெங்கு தொடர்பு வைக்க வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் தொடர்பு வச்சு இந்த தொல்பொருள் சின்னத்தை பழமையை பேணி இந்த வெளிச்ச வீட்டை திறம்பட உருவாக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்திருக்கின்றார். அவருடைய முயற்சியை இந்த நேரத்தில் பாராட்டி கொண்டு இதனை பார்வையிட்ட போது அக்காலத்தில் எமது புங்குடுதீவின் பெருமைக்கு இதுவும் ஒரு காரணம். பெருக்கு மதம் எவ்வாறு பெருமையை கொடுக்கின்றதோ அதுபோன்று இந்த வெளிச்ச வீடானது கலங்கர விளக்கம் இது எங்களுக்கு பெருமையை தருகின்றது. ஆனால் இதற்கு வருவதற்கு ஒரு சீரிய பாதை அமைப்பு இல்லாதிருக்கின்றது. இது ஒரு சீரிய பாதை அமைப்பை பிரதேச சபையினர் ஒழுங்கு செய்ய வேண்டும். தொல்பொருள் திணைக்களம் இதனை ஒரு அடையாள சின்னமாக இட்டிருக்கின்றார்கள். அதனை விஸ்தரிப்பதற்கு ஏற்ற ஒழுங்கை செய்ய வேண்டும். இதற்கான நிதியுதவியை பொதுமக்களிடம் வந்தும் பெற முடியும். ஆகவே இதனை சீராக்குவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானியாவிலிருந்து வெளியான இந்த இன்ஜினியர்
மோகனேந்திரன் அவர்கள் இதனை பரம்பரிவாக வேண்டும், இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினர்கள் இது பற்றியெல்லாம் கூறி இதனை சிறந்த முறையிலே அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே எமது புலம்பெயர்ந்த சிதத்தில் வாழ்கின்ற உறவுகள் இந்த கலங்கர விளக்கத்தை ஒரு சிறந்த முறையிலே உருவாக்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் முயற்சி செய்தால் அதனை ஒரு முயற்சிக்கு மாற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கிற இடம் கோரியா. இந்த இடத்திலே தொல்லியல் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற வெளிச்ச வீடு பகுதியிலே நிற்கின்றோம். இதனை புனரமைப்பு செய்வதற்காக கனடாவிலே வசிக்கின்ற TRM தீபன் அவர்களுடைய தலைமையிலே இதனை புனரமைப்பு செய்ய உள்ளார்கள். மேலும் இங்கே வருவதற்குரிய பாதையினை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவரிடம் இருக்கிறது. இதனை நாங்கள் அபிவிருத்தி செய்வதன் ஊடாக பெருக்கு மரம் போன்று இப்பகுதிக்கும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரித்தானியா நலம்புரி சங்கத்தினுடைய செயலாளர் திரு மதிப்புக்குரிய மோகண்ணா அவர்கள் புங்குடுதியில் இருக்கின்ற பாடசாலைகளுடைய கல்வியினை ஊக்குவிக்கும் முகமாக அண்மை காலமாக மிக பாரிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை அபிவிருத்தி மட்டுமன்றி மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்தும் முகமாக மேலதிக வகுப்புகளை வைப்பதனூடாக புங்குடுதீவிலே கல்வியினால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவருடைய அயராத நம்பிக்கையில் இப்பொழுது தொடர்ச்சியாக அதற்குரிய முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே இதற்கு பங்களிப்பு செய்கின்ற பிரித்தானியா நலம்புரி சங்கத்தினுடைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புங்குடுதீவு கனடா பழைய மாணவர் சங்கத்தினால் வருகின்ற வருடம் பள்ளி அறிவியல் திட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது. அங்கே அந்த குளத்தை ஆழப்படுத்துகின்ற போது வருகின்ற மணலை இங்கே 25 வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற வீடுகளுக்கு பரவுவதற்கு கனடா பழைய மாணவர் சங்கம் அதனை வழங்கி உதவுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனை வழங்கி உதவன் ஊடாக அப்பகுதியில் ஏற்படுகின்ற வெள்ளத்தினை கணிசமான அளவு குறைக்க முடியும். மேலும் இதற்காக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து நிற்கிறோம். நன்றி.